அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கேரளா நேந்திரம் சிப்ஸ். கேரளான்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது நேந்திரம் சிப்ஸ் தான். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உப்பும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஏன் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன்னா, கேரளாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நேந்திரம் சிப்ஸ் செய்வாங்க. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிக்கோங்க. நம்ம நார்மல் எண்ணெயும் எடுத்து செய்யலாம், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெயே சேர்த்துக்கிறேன். நீங்களும் தேங்காய் எண்ணெயே சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், தோல் சீவியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதனால் டேரெக்டாக நான் சீவி விடுறேன். நான் டேரெக்டாக எதனால சீவி விடுறேன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எல்லா பக்கமும் பொரிஞ்சிரும். இதே தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நான் சீவி விட்டேன்னா, வாழைக்காய் வந்து வழுவழுப்பு தன்மை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் டேரெக்டாகவே சீவி விடுங்க. இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க. பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நடுவில் மஞ்சள் தண்ணி அந்த கலந்து வச்சோம்ல, மஞ்சளும் உப்பும் அதை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த மஞ்சள் கலரில் வரும். எண்ணெயில் தண்ணி ஊற்றினா தெறிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக தெறிக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கருகவும் கருகாது, டேஸ்ட்டும் நல்லா வரும். இல்லாட்டி ஒரு சில இது நல்லா கருகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பபிள்ஸ் அடங்கினோன்னு எடுங்க. மஞ்சள் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எல்லா பக்கமும் பபிள்ஸ் அடங்கினோடி தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வேக விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், கேரளா நேந்திரம் சிப்ஸ் ரெடி. நிஜமுலே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.